நம்முடைய கான்சன்ட்ரேஷனை வளர்த்து கொள்வதற்கு உதவுகிற பல்வேறு காரணிகள் குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இது இல்லைன்னா நம்மளால் கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியாது. அப்படி மிக முக்கியமான ஒன்று என்னன்னா, நமக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்குன்னு ஏதாவது ஒன்று தேவை. அது மிக முக்கியம். அதாவது ஏதாவது ஒன்று இருந்தால் தான் அதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம அதை நோக்கி பயணிக்க முடியும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எதை நோக்கி நாம் கான்சன்ட்ரேட் பண்ணுகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா உறுதி செஞ்சுக்கிங்க. ஒரு நோக்கம், ஒரு கொள்கை, ஒரு எய்ம், ஒரு டார்கெட் தேவை. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்குது, இல்லை ஹாக்கி மேட்ச் நடக்குது. அது மாதிரி எல்லாம் விளையாடுகிற ஒரு விளையாட்டையே ஓமைக்கு எடுத்துக்கிறேன். அங்கே கோல் போஸ்ட்டுன்ட்டு ஒன்று இருக்கும். ஸ்கொயராக இந்த எண்டுலேயும் ஆப்போசிட் பார்ட்டிங்களுக்கு அந்த எண்ட்லேயும் இருக்கும். அந்த சைடு ஏ பின்னு 2 அணிகள் இருந்தால் ஏ அணி இந்த பக்கத்தில் இருக்கிற கோல் போஸ்ட்டை நோக்கி எய்ம் பண்ணுவாங்க, கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, கோல் போடுறதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த சைடு பி அணி அந்த ஆப்போசிட்டு இதை நோக்கி எய்ம் பண்ணுவாங்க, கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க கோல் போடுறதுக்கு. அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஓமைக்கு எடுத்துக்கிட்டது. மிக முக்கியமான ஓமை இது. நமக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு டார்கெட், ஒரு எய்ம் வேணும். அது இல்லைன்னா நீங்கள் ஒரு கோல் போஸ்ட்டுன்னு ஒன்று அங்கே இல்லைன்னு வச்சுக்கிங்க. விளையாடுற அந்த பிளே கிரவுண்டில் கோல் போஸ்ட்டுன்னு ஒன்று இல்லைன்னா பாலை தூக்கிக்கிட்டு கிரவுண்டு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஆசிலேஷன், சஞ்சலம். அதுதான். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு எதை நோக்கியாவது ஒன்று கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்று பிடித்த ஒரு எய்ம், டார்கெட், ஒரு கொள்கை, நோக்கத்தை நாம் உறுதி செஞ்சுக்கணும். இந்த நோக்கம் வாழ்க்கையினுடைய நோக்கமாக இருக்கலாம். வாழ்க்கையினுடைய முக்கிய நோக்கமாக நான் எல்லாருக்கும் வலியுறுத்தி சொல்றது என்னன்னா, 3 விதமான இதை நான் சொல்லிக்கிறேன். வாழ்க்கையின் நோக்கமாக என்னன்னா, முதல்ல இறைவனை உணர்தல். அது மிக முக்கியமான ஒரு நோக்கம். அடுத்தது இறைவனுடைய படைப்புகள். இறைவன் எப்படி பல்வேறு விதமான படைப்புகளாக படைத்து இருக்கிறது அப்படிங்கிறத உணர்தல். இறைவனுடைய படைப்பு மிகப்பெரிய படைப்பு, எல்லா படைப்புகளையும் உணர்தல். அடுத்தது இறைவன் அந்த இறைநிலை எதற்காக மனித ரூபம் எடுத்து இதில் 5 புலன்களாக கண்ணு, காது, நாக்கு, மூக்கு, வாய் போல சென்ஸ் ஆர்கன் வச்சு, பிரெயின் வச்சு, கர்மேந்திரியங்கள் வச்சு இந்த மனித ரூபம் எடுத்து வந்திருக்கிறது என்பதை உணர்தல். இந்த 3ஐயும் இணைத்த நிலையிலே வாழுதல். இந்த 3ஐயும் இணைத்த நிலையில் வாழுவது அப்படிங்கிறத பற்றி நான் சிந்திக்கிற போது, அந்த எல்லாம் வல்ல அந்த இறைநிலை ஏன் மனித ரூபம் எடுத்து வந்திருக்கிறது, ஏன் எல்லா படைப்புகளாகவும் தன்னை படைத்து கொண்டிருக்கிறது, காத்து கொண்டிருக்கிறது, தேவையில்லாதவற்றையெல்லாம் அழித்து கொண்டிருக்கிறது. அந்த இறைநிலை GOD, காட், ஜெனரேட், ஆப்ரேட், டிஸ்ட்ராய். இதுதான் அதோடைய அதுக்குள்ளே இருக்கக்கூடிய 3 விதமான தத்துவம். அது செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் என்னுடைய ஆராய்ச்சியில் நான் உணர்ந்தது, அந்த எல்லாம் வல்ல அந்த இறைநிலை
தன்னைத்தானே ரசிக்க எழுச்சி பெற்று, தன்னைத்தானே கொண்டாடி மகிழ்ந்து மலர்ந்து பூரணமாக அப்படியே அது வாழ்க்கையை சுவைத்து கொண்டிருக்கிறது. யார் மூலமாக, எது மூலமாக சுவைத்து கொண்டிருக்கிறது என்றால் மனிதனுடைய மனம் மூலமாக. பக்குவப்பட்ட மனங்கள், என்லைட்டட் பர்சன்ஸ், என்லைட்டட் சோல்ஸ் மூலமாக அந்த இறைத்தன்மையுடன் கூடிய ஒரு ரசித்தலை, கொண்டாட்டத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய மனங்கள் மூலமாக இறைவன் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். யூ கேன் என்ஜாய், யூ கேன் செலிப்ரேட் யுவர் லைஃப் ஆஸ் காட். அந்த தத்துவத்துப்படி அது போயிட்டுருக்கு. அதனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய மிக மிக முக்கியமான நோக்கமாக நாம் இதை வச்சுக்கலாம். இதை நோக்கி நாம் எல்லாத்தையுமே கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதே சமயம் இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இதை ஒரு வாழ்க்கையினுடைய நோக்கமாக, மிக முக்கியமான ஒரு நோக்கமாக வைத்துக்கொண்டு இதை நிறைவேற்றுவதற்கு தேவையான மற்ற நோக்கங்களை எல்லாம் இதனோடு சேர்த்து வடிவமைத்து கொண்டு இந்த நோக்கத்துக்கு மேலே நாம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதே சமயத்தில் இந்த பெரிய நோக்கத்தை, வாழ்வையே ரசித்து கொண்டாடி மகிழ்ந்து வாழுகின்ற அந்த வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான மற்ற நோக்கங்கள் எல்லாவற்றிலையும் இது ஒரு லாங் டேர்ம் கோல் அப்படின்ட்டு செட் பண்ணிக்கிட்டோம்னா, ஷார்ட் டேர்ம் கோல் அப்படிங்கிறது மாதிரி இந்த மிகப்பெரிய ஒரு ஆசையை, மிகப்பெரிய நோக்கத்தை, மிகப்பெரிய ஒரு கொள்கையை, தத்துவத்தை, அதை நிறைவேற்றுவதற்கு தேவையான பல்வேறு கிளை நோக்கங்களை எல்லாம் நம்ம வச்சுக்கலாம், உருவாக்கி கொள்ளலாம். அதையெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த நோக்கங்களை நோக்கி நாம் நம்முடைய மன ஒருமைப்பாட்டை, கான்சன்ட்ரேஷன் குவிக்கலாம். குவிக்கிற போது அதையெல்லாம் நாம் அடையலாம். உதாரணமாக சொல்லணும்னா, இந்த இறைவனுடைய நோக்கத்தை, வாழ்க்கையினுடைய முக்கியமான நோக்கத்தை நாம் பார்த்தோம். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டுமென்றால் நமக்கு நல்ல உடல் நலம் வேணும், நோயில்லாத உடல் நலம் வேணும், வலி இல்லாத உடல் நலம் வேணும், வலி இல்லாத நோயில்லாத மனநலமும் மிக முக்கியம். அதை அடைவதற்கு என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத நோக்கி மனதை, அது லைக் லைஃப் லாங் டேர்ம் கோல்ங்கிற மாதிரி, இதெல்லாம் ஷார்ட் டேர்ம் கோல். என்னென்ன செய்யலாம்? வாழ்க்கையை நல்லா அனுபவித்து ரசித்து கொண்டாடி வாழ்வதற்கு நமக்கு தேவையான அளவுக்கு பொருளாதாரம் வேணும். அந்த பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு என்னென்ன செய்யலாம்? தொழில் கற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி வாழ்க்கையை நன்கு ரசித்து கொண்டாடி மகிழ்ந்து வாழ்வதற்கு நமக்கு அறிவு வேணும். நம்முடைய அறிவை பெருக்குவதற்கு என்னென்னலாம் செய்யலாம்? அதையெல்லாம் நாம் கான்சன்ட்ரேட் பண்ணி அடையலாம். அதே மாதிரி நல்ல குடும்பம் நமக்கு தேவை. ஒரு ஆணுக்கு பெண் துணையும், பெண்ணுக்கு ஆண் துணையும், குடும்பம், குழந்தைகள், பெற்றோர், அது மாதிரி ஒரு அமைப்பு மிக முக்கியமாக தேவை. அதையெல்லாம் அடைவதற்கு என்ன செய்யணுமோ செய்யலாம். அதே மாதிரி நல்ல நண்பர்கள் தேவை, நல்ல உறவினர்கள் தேவை, நல்ல வீடு தேவை. அதுக்கு முக்கியமாக நமக்கு ஒரு நல்ல ஹோம் தேவை. இது அவங்களுக்கு தேவையான அளவுக்கு, அவங்கவுங்களுடைய டிசையர் அளவு, அவங்கவுங்களுடைய முயற்சியின் அளவு, அவங்கவுங்களுடைய உழைப்பினுடைய அளவுக்கு தகுந்தபடி நீங்கள் அவங்கவுங்களுக்கு செட் பண்ணிக்கலாம். ஆனால் இதெல்லாம் அடையணும் அப்படிங்கிறதுக்கான கோல், இதை ஒரு ஷார்ட் டேர்ம், இத்தனை வருஷத்துக்குள்ள இவ்வளவு அளவு எல்லை ஒன்று வகுத்துக்கிட்டு இதுக்குள்ளே நம்ம இதை அடையணும் அப்படின்னு அதை நோக்கி மனதை ஒருமுகப்படுத்தி கான்சன்ட்ரேட் செய்து அதை நாம் அடையலாம். இது மாதிரி நமக்கு ஒரு டார்கெட், ஒரு எய்ம், ஒரு கோல், ஒரு நோக்கம், ஒரு கொள்கை, அது வச்சுக்கிட்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிற போது
அப்போ வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஏதாவது ஒன்று இருந்தால் தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அப்போ இது இருக்கிற போது, இதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிற போது அதில் நாம் வெற்றி அடையலாம். தோல்வி அடைந்தால் கூட இந்த காரணிகளால் நாம் அந்த தோல்விகளை அடைந்தோம் அப்படிங்கிறத கண்டுபிடித்து அவைகளெல்லாம் நீக்கி மீண்டும் மறுமறு முயற்சிகள் செய்து கொண்டு இருக்கிற போது வெற்றியை அடைந்து விடலாம் நிச்சயமாக. அதனால் வந்து வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை வைத்துக்கொண்டு, ஒரு கொள்கையை வைத்துக்கொண்டு, ஒரு டார்கெட், லாங் டேர்ம் கோல், அவைகளை பிரித்து ஷார்ட் டேர்ம் கோல்களாக வடிவமைத்து கொண்டு அதை நோக்கி நம்ம பயணித்தால் தான் நம்மளால் கான்சன்ட்ரேட் செய்ய முடியும். அதனால் இது ஒரு setting up a long term and short term goal to concentrate is very, very important.